என்னது, மொத்த டவுன்லயும் யாருமே இல்லையா? அப்படி என்ன இடம் இது? இருட்டா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு, திக் திக்னு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு பாலடைஞ்ச கட்டிடம், ஒரு ரூம். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ. என்ன எல்லா திங்ஸும் இருக்கு, பட் மனுஷங்க மட்டும் இல்ல. ஓ, லாங்குவேஜ் தான் பிரச்சனையா? இஸ் எனிபடி இன்? அப்பவும் பதில் இல்ல. அப்படி என்னடா இந்தியான்னு சொல்லி பார்த்து நாங்கள் ஆசைப்பட்டு இப்படி திரும்பினா லண்டன் மியூசியம் ஆஃப் டாக்லாண்ட்ஸ்னு போட்டிருந்துச்சு. அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தோம். ஓ, இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. இது வரைக்கும் போன மியூசியம் மாதிரி கிடையாது. எப்பவும் மியூசியம் போனால் நம்ம நல்லா சந்தோஷமாக பார்ப்போம், பட் கிட்ஸ் ஒரு சைடில் அப்படியே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே கிட்ஸ்க்கு க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்மளும் நிறையா புது விஷயங்களை பார்க்கலாம். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த மியூசியமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 400 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண துறைமுகத்தில் இருந்த மெஷின்ஸு, அங்கேருந்து தெருக்கள் வீதிகள்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே இங்கே வந்து ரெப்ளிகா மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. பொதுவாக மியூசியத்தில் கண்ணாடிக்குள்ளே வச்சு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் இங்கே எப்படின்னா, அது ஒரு சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், உலகப்போரில் வெடிக்காமல் கரை ஒதுங்கின குண்டு. உலகப்போர் அப்போ மேலேருந்து குண்டுகள்லாம் வந்து விழுந்துட்டு இருந்தப்போ பதுங்குறதுக்கான இருந்த இந்த மாதிரி ஷெல்டர்களும் இந்த மாதிரி பதுங்கு குழிகளும் போர்னால் உருவார வழியை உணர்த்துது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மியூசியம் ஓப்பனில் தான் இருக்குது. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ பேக்டான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு. லண்டன் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, குளிர ஆரம்பிச்சிச்சு, நான் கிளம்புறோம். பாய்.